நிழலாக இருக்கும் இடம் பார்த்து கும்பலாக நின்று கொள்ள வேண்டியது. ஏதாவது ஒரு இருசக்கர வாகன ஓட்டியை ஏதோ சர்வதேச தீவிரவாதியை மடக்கி பிடிப்பது போல ஓரம் கட்டி, லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா என்று கேட்பது, இவையெல்லாம் இருந்தால் ஏன் ஓவர் ஸ்பீடில் வந்தாய் என கேட்டு வாகன ஓட்டிக்கு ஸ்பாட் ஃபைன் போட்டு டார்ச்சர் செய்வதாக காவல் உயர் அதிகாரிகளுக்கு அடுக்கடுக்கான புகார்கள் சென்றன. அண்மையில் பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வந்திருந்த காவல் ஆணையர் அருணின் கவனத்திற்கும் செய்தியாளர்கள் இதை கொண்டு சென்றனர். இதையடுத்து வாகன சோதனைகளின் போது வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து போலீசார் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது எனவும், சில முக்கிய விதிமீறல்களுக்கு மட்டுமே உடனடி அபராதம் விதிக்க வேண்டும், தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி இருந்தார். இந்த நிலையில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் உத்தரவின் பேரில் கிழக்கு பகுதி காவல் உதவி ஆணையர் கஜேந்திரன் போக்குவரத்து போலீசாருக்கு எச்சரிக்கையுடன் கூடிய சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். கடந்த 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல் துணை ஆணையாளர் சுய மதிப்பாய்வு செய்ததில் போக்குவரத்து போலீசார் ஒவ்வொருவருடைய செயல்திறனும் மோசமாக உள்ளது, மேலும் உயர் அதிகாரிகள் கூறிய கருத்துக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது தெரிய வருகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். போக்குவரத்து காவலர்களின் இச்செயலானது மெத்தன போக்குடன் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலை மதிக்காமல் இருப்பதும் தெரிய வருகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்று கேள்வியுடன் கூடிய எச்சரிக்கை செய்திருக்கிறார். சலான் பயன்படுத்தக்கூடிய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் சுற்றுக்காவல் வாகனம் பொறுப்பாளர்கள் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு வழக்கு பதிவு செய்யும் போது முக்கிய 5 தலைப்புகளில் மட்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதாவது, ஒரே வாகனத்தில் 3 பேர் பயணம் செய்தல், ஹெல்மெட் அணியாமை, அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், ஒரு வழி பாதையில் தவறான திசையில் வாகனம் ஓட்டுதல், மது அருந்தி வாகனம் ஓட்டுதல் ஆகிய 5 குற்றங்களுக்கு மட்டுமே ஸ்பாட் ஃபைன் விதிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். மற்ற விதிமீறல்களுக்கு சிசிடிவி மூலம் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே இடத்தில் கும்பலாக நின்று கொண்டு போக்குவரத்திற்கு